மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவகீதை 7வது அத்தியாயம். இங்கே பக்தியை பற்றி சொல்லிட்டு ஞான யோகத்துக்கு வந்திருக்கிறார். கர்மத்தை, அதாவது கடமையை விடலாமா விடக்கூடாதா என்பது உத்தவரின் கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலாக நேரடியாக சொல்லாமல் சிருஷ்டியை பற்றி சொல்லி ஒரு அறிவை கொடுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்கிறார் அவர். ஏன்னா எப்பயுமே செயலை விடுவது விடக்கூடாது என்பது நம்மளுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அறிவை கொடுத்து இந்த அறிவுகளை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்க, நீ விடலாமா விடக்கூடாதா அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறாரு. இதில் இந்த அறிவு என்னன்னா ஞான யோகத்தை பற்றி சொல்கிறார். ஒரு செயல் செய்ய வேண்டுமென்றால் கர்த்தா தேவை. கர்மத்தை பற்றி பேசுகிறோம், செயலை பற்றி. கர்த்தா, கரணம், சிருஷ்டி, அந்த சிருஷ்டிக்கு மாயை. இந்த மாயையின் வசத்தில் இருக்கும் வரைக்கும், அந்த மாயைங்கிற நெட்வொர்க்கில் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மத்தை விட முடியாது. அதிலிருந்து விடுபட்டாதான் விட முடியும். நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைச்சாதான் ஃபோனில் பேச முடியும். நெட்வொர்க் கிடைக்கலன்னா இல்லைன்னா ஃபோனில் பேசாமல் இருக்கலாம், செயல்படாமல் இருக்கலாம். அது மாதிரி இந்த மாயைங்கிற நெட்வொர்க்கில் நம்ம மாயையை முழுசாக செயலில் விட முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மாயையின் வசத்தில் இல்லாமல் விலக முடியும். பகவான் மாயையை வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு, நாம் மாயையின் வசத்துக்குள்ளே இருக்கோம். பின்னாடி அதெல்லாம் சொல்ல போகிறார், பின்னாடி வழக்கம்லாம் வருது. அடுத்த அத்தியாயத்தில் ஹம்சகீதைங்கிறதுல முழுசாக ஞான யோகம்தான் வருது. அப்போ சிருஷ்டி எப்படி வருதுன்னு சொன்னால், இங்கே சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். அதில் செயல் நடைபெறுது. சிருஷ்டின்னு ஒன்று இருக்கணும், இந்த உலகம் இருக்கணும், இந்த பிரபஞ்சம் இருக்கணும், இதில் செயல்படுபவன் இருக்கணும், செயல்படுவதற்கு கரணம் இருக்கணும். இந்த சிருஷ்டி வர வேண்டும் என்றால் மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்க வேண்டும். எப்படி சிருஷ்டி வருதுன்னா, ஒரு வஸ்து, ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்கு ஒரு நாமம், பிறகு ஒரு ரூபம், இது சேர்ந்தது தான் சிருஷ்டி. பானை என்ற வடிவம், மண்ணுங்கிற ஒரு மெட்டீரியல், அங்கே பானைங்கிற வடிவம், பானைங்கிற வடிவம், பிற பானைங்கிற சப்தம் வரணும். இப்படித்தான் உருவாகுது. அது நாம பிரபஞ்சமாக இருந்தாலும் ரூப பிரபஞ்சமாக இருந்தாலும். நாம பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம். இந்த அகில படைப்பையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க, சப்த பிரபஞ்சம், ரூப பிரபஞ்சம்னு சொல்லி. பொதுவாக சப்தம்தான் இருக்கான் சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ இந்த சப்தமோ அல்லது ரூபமோ வரணும்னா 3 படிகளை கடந்து உற்பத்தி ஆகிறது. காரண ரூபம், சூக்ஷ்ம ரூபம், ஸ்தூல ரூபம்னு பார்த்தோம். ஒரு படம் வரையணும்னா சொன்னேன்ல, மனசில் முதல்ல என்ன வரணும், பிறகு ஒரு ஸ்கெட்சு போடணும், பிறகு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி ஸ்தூலமாக வரணும். விதையும் அப்படித்தான். இப்படித்தான் காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு ஸ்தூல நிலைக்கு வருது. பகவான் அப்படித்தான் இருக்கார். ஈஸ்வர தத்துவமே எப்படி வெளிப்படுதுன்னா, காரண நிலையில் இருப்பார், பிறகு சூக்ஷ்ம நிலையில் பிறகு ஸ்தூல நிலைக்கு வருவார். இதுக்கெல்லாம் நிறைய பேர்கள் சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இந்த பானைங்கிற ரூபம் வந்தால் பானைங்கிற நாமமும் சேர்ந்து வந்துடும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோனே கிடையாது. ஃபோன்னா கூட தெரியும், ஃபோனே ஒரு காலத்தில் கிடையாது. அந்த சப்தம் எப்படி வந்துச்சு, அந்த சப்தமே இல்லை. அப்போ ஒரு சப்தம் கூட கிடையாது. டிவிங்கிற ஒரு சப்தம் கிடையாது. இப்போ என்ன போச்சு, அதுக்கு ஒரு ரூபம் வந்துருச்சு, ஒரு பேர் வந்துருச்சு. கேசட்டு, சிடி, டிவி. டிவின்னு என்ன, டெலிவிஷனா? சாமி ஒன்று சொல்ல, டிவிக்கு அர்த்தம் தலை வலியாம். டிவிக்கு இன்னொரு பேர் தலை வலியும்பார். டீன்னா தலை, வீணா வலி, டிவினால தலைவலியாம். நம்ம சந்தோஷமாக இருந்து டிவியை பார்ப்போம், ரொம்ப நேரம் பாருங்க தலைவலி வந்துடும். அது ஒரு சேனல் பார்க்க மாட்டோம், சும்மா மாற்றி மாற்றி போட்டு எதையும் பார்க்க முடியாமல் போர் அடிச்சு டப்புன்னு அமர்த்தி போட்டு வந்துடும். டிவின்னா அப்படி ஒரு பேரே இல்லை, ஒரு ரூபமும் இல்லை, வந்திருக்கு. சிருஷ்டி என்று வந்தாலே ஒரு நாம ரூபம்தான். இந்த நாமத்திற்கு 3 படிகள் இருக்குது, ரூபத்துக்கு 3 படிகள் இருக்குது. காரண, சூக்ஷ்ம, ஸ்தூல நாம அவஸ்தை. காரண, சூக்ஷ்ம, ஸ்தூல, ரூப அவஸ்தை. இந்த நாமத்துக்கு, சப்தத்துக்கு பிந்துநாத கலான்னு சொல்லுவாங்க. பிந்துநாத கலா, பிந்துநாத கலாதீதன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு சப்தம்
காரண நிலையில் வெளிப்படாமல் இருக்கும்போது அதுக்கு பேர் பிந்துன்னு பேர். அதே சப்தம் சூக்ஷ்ம நிலைக்கு வரும்போது நாதம்னு பேர். ஸ்தூலமாக வந்தால் அதுக்கு பேர் கலான்னு பேர். பிந்து நாத கலா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த வாயிலிருந்து ஒரு சப்தம் வரணும்னா இந்த 3 படியே கடக்கணும். ஒருத்தரை நான் கூப்பிடணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும், அவர் பேர் வாசனா ரூபத்தில் எனக்குள்ளே இருக்கணும். டக்குன்னு அது உள்ள காரண நிலையில் இருக்கணும். பிறகு அவரை கூப்பிடணும்னா அது காரண நிலை. ஏன்னா அவர் பேர் தெரியாமல் கூப்பிட முடியாது. அப்போ உள்ளே இருக்குது அந்த சப்தம், அது காரண நிலையில் இருக்குது. பிறகு கூப்பிடணுங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா, இது சூக்ஷ்ம நிலை. பிறகு வாயில் கூப்பிடுறது ஸ்தூல நிலை. இப்படி தான் ஒரு சப்தமே வெளியே வருது. இப்படி அழைக்கிறதுக்கு 3 நிலையை கடந்து நம்ம வர வேண்டியது இருக்குது. காரண நிலையில் உள்ள ஸ்தானம் இந்த உடலில் எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. மூலாதாரத்திலிருந்து வருமா அந்த சப்தம், பிறகு அடிவயத்திலிருந்து வரணுமா, பிறகு தொண்டையில் வெளிப்படணுமா. சொல்லுவாங்க அடிவயத்திலிருந்து பாடுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோமா இல்லையா. அவர் அடிவயத்திலிருந்து பாடுறாருப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பேர் நுனி நாக்கில் பாடுவாங்க, சில பேர் அடிவயத்திலிருந்து பாடுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது உண்டு. சப்தம் வர்றது அப்படி வருது. சில பேர் ஒருத்தர் புகழ்கிறாருன்னு வச்சுங்க, நல்லா புகழ்கிறாருன்னு வச்சுங்க, அது உள்ளேருந்து வரலப்பா, நுனி நாக்கிலேருந்து வருதுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா பொய்க்கு புகழ்கிறது. இதையும் சொல்கிறது உண்டா இல்லையா. எந்த ஒரு சப்தமுமே இப்படித்தான். இந்த மாயையிலிருந்து சிருஷ்டி நேரடியாக வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஆனால் அப்படி வரல. முதல்ல என்ன பண்ணுது, நாம சிருஷ்டி ரூப சிருஷ்டி வருது. இந்த நாம சிருஷ்டி ரூப சிருஷ்டி எடுப்பில் வரல. காரண நிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலைக்கு வருகின்றது. இந்த 3 படிகளையும் கடந்து வர வேண்டும். அப்படி வந்தால்தான் இந்த சிருஷ்டியானது முழுமை பெறுகின்றது. 3 படி வரணும். இந்த வகுப்பு கூட பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இதெல்லாம் தயார் பண்ணி மனசுக்குள்ளே இருக்கணும். பிறகு சொல்லணும்னு நான் நினைக்கணும், பிறகு உங்கள்கிட்ட பேசணும். இந்த சப்தம் வர்றதுக்கு 3 நிலைகளை கடந்து தான் வர முடியும். காரண நிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலைக்கு வரணும். அதே மாதிரி ரூபமும் அப்படித்தான். மண்ணாக இருக்குது, பிறகு இந்த வடிவம் வரணும்னு குயவன் நினைக்கணும், பிறகு வடிவத்தை கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த 3 நிலைகளை கடந்து தான் சிருஷ்டி என்பது ஏற்படும். இந்த பிந்து நாத கலா இதெல்லாம் புரியலைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஏதோ பகவான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், மாயையோடு சேர்ந்து படைச்சிருக்கிறாரு அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா உத்தவர் கேள்வி கர்மத்தை விடணுமா வேண்டாமாங்கிறது கேள்வி. இவர் பதில் நேரடியாக சொல்லாமல் அவரே குழம்பி போய் கேட்குறாரு. இவர் அதை விட குழப்பிக்கிட்டு இருக்கார். யார்? பகவான். சிருஷ்டியை பற்றி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார் இங்கே. ஏன்னா கர்மத்தில் மோட்சம் இல்லை, ஞானத்தில் தான் மோட்சங்கும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து இந்த கர்மத்திலேருந்து எப்படி விடுபடுவதுங்கிறத சொல்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கார். அதாவது நான் கர்த்தா போக்தாங்கிற எண்ணம் மாறுவது வரைக்கும் கர்மத்தை விட முடியாது. அப்போ கர்த்தா போக்தா எப்படி ஆகிறான்ங்கிறதுக்காக இந்த படைப்பை சொல்லுகின்றார். அதனால் இந்த 3 நிலைகளை கடந்து இந்த சப்தமானது வருகின்றது. இப்போ ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 17ஆவது ஸ்லோகத்தில் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது ஜீவக அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். கடவுள் தானே படைக்கிறார் ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு இங்கே ஜீவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஜீவன்னா உயிர்கள்னு அர்த்தம். டிக்ஷனரி மீனிங்கே இங்கே பார்க்க முடியாது. பகவானுடைய டிக்ஷனரியில் வேறு மீனிங் வந்துடும். ஏன்னா அதனால் நம்ம நேரடியாக டிக்ஷனரி மீனிங் பார்க்கணும். ஏன் ஜீவகங்கிற வார்த்தையை கடவுளுக்கு சொல்கிறாருன்னா, ஈஸ்வரனுக்கு ஜீவர்களை காப்பவன், அதனால் அவருக்கும் ஜீவகன் ஒரு பேர் இருக்கான் கடவுளுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா உயிர்களை வாழ வைப்பவன். அவர் வெளிப்படுகின்றார். முதல்ல என்ன நினைக்கிறார் அவர் இருக்கிறார்னா, காரண நிலையில் வெளிப்படாமல் இருக்கின்றார். இந்த ஈஸ்வரன் முதலில் வெளிப்படாமல் காரண நிலையில் இருக்கின்றார். பிறகு என்ன பண்ணுறார்னா விதவிதமான சக்திகளாக அவர் வெளிப்படுகின்றார். எப்படி வெளிப்படுகிறார்னு சொன்னால், சக்தியாக வெளிப்படுறாராம் அவர். முதல்ல கடவுள் படைப்பு எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல காரண நிலையில் இருக்கிறார். பிறகு கண்ணில் பார்க்கும் சக்தியாக, காதில் கேட்கும் சக்தியாக, இதில் ஸ்பர்ஷ சக்தியாக, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குது. காலில் நடக்கிற சக்தி, கையில் தூக்கிற சக்தி, இப்படி
அதே மாதிரி சப்தம் எப்படின்னா மூலாதாரத்தில் காரண ரூபத்தில் இருக்குது, அடி வயிற்றில் சூக்ஷ்ம ரூபத்தில், தொண்டைக்குள்ளே ஸ்தூலமாக இருக்கிறது. இப்படி 3 நிலைகளில் இது சக்தியாக இருந்து காரண நிலையிலிருந்து வெளிப்படுகின்றது. நம்ம உடம்புலையும் சரி உலகத்திலையும் சரி என்னென்ன சக்தி வெளிப்படுதோ வெளிப்படுவதற்கு முன்பு பகவான் அதை காரண நிலையில் வைத்திருந்தார். வெளியே தெரியாது, வெளிப்பட்டால் தான் தெரியும். ஒருத்தர் சும்மா கையில் உட்காந்துரு, கை இருக்குது கால் இருக்குது, அவர் கையில் சில பேர் கை கால் வராமல் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த சக்தியே இருக்குது தெரியாது. சில பேர் கை சும்மா உட்காந்துருப்பான், அடித்தா என்ன பண்ணுவான், ஒரு அடி அடித்தா இந்த சினிமா படத்தில் 10 பேர் விழுகிற மாதிரி விழுவான். அது முடியுமா உண்மையிலேன்னு தெரியல. ஆனால் இந்த பைப்பெல்லாம் அடி பைப்பெல்லாம் தூக்கி அடிக்கிறாரே, அதெல்லாம் முடியுமான்னு தெரியல. சாதாரண பார்த்தா தெரியுமா அந்த சக்தி இருக்குன்னு தெரியாது. இப்படி சக்தியாக பகவான் முதல்ல வெளிப்படாமல் இருக்கிறாரு. பிறகு என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தியாக வெளிப்படுகின்றார். இந்த படைப்பில் எல்லாருடைய சக்தியும் அவருடைய சக்தி. பார்க்கும் சக்தி அவருடையது, கேட்கும் சக்தி அவருடையது, நடக்கும் சக்தி. இப்படித்தான் பகவான் சிருஷ்டி வெளிப்படுகின்றார். ஞாபகமாக ஞாபக சக்தியும் அவர் தானா, மறக்கிற சக்தியும் அவர் தானா. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் நல்ல நேரம் இருந்தால் டாக்டர்கிட்ட போவாராம். அவர் நல்ல டாக்டராக இருப்பாராம், பயங்கர பெரிய டாக்டர், எல்லா வைத்தியம் பண்ணால் குணமாயிரும். அந்த நேரம் மறந்து எல்லாம் தப்பாக பண்ணி விட்டுருவாராம். சில நேரம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மறைச்சிடுவாராம் அந்த சக்தி. இவருக்கு நேரம் கெட்ட நேரம்னு அவருக்கு அந்த சக்தியை மறைச்சிடுவாராம். சில நேரம் இவருக்கு நல்ல நேரமாக இருந்துச்சு, மோசமான ஒன்றுமே தெரியாதவர்கிட்ட போனால் கூட அந்த நேரம் ஏதோ புத்தி வேலை செஞ்சு அவரை காப்பாற்றி விட்டுருவாராம். இப்படியெல்லாம் பகவான் வெளிப்படுறான்னு சொல்லி சொல்கிறாங்க சில இதில். அதனால் சில பேர் பாருங்கள், அவருக்கு 50 லட்சம் செலவாச்சுப்பா, காப்பாற்ற முடியலை சொல்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் செலவு பண்ணி காப்பாற்ற முடியல. போனால் உயிருக்கு போராடிக்கிற ஒரு ஊசியை போட்டார் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது உண்டு, இருக்கா இல்லையா? இதெல்லாம் பகவானுடைய லீலை, பகவானுடைய விளையாட்டு. இப்படித்தான் பகவான் வெளிப்படுகின்றார் அப்படிங்கிறார். அதனால் நம்மளை காப்பாற்றுறது அம்மா அப்பா நண்பர் ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம செஞ்ச புண்ணியம் கடவுள் மூலமாக காப்பாற்றப்படுகிறது. இதுதான் உண்மை. அவர் சக்தியாக வெளிப்பட்டு காப்பாற்றுகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் ஜீவனாக இருந்து அனைவரிடத்திலும் சக்தியாக வெளிப்படக்கூடிய இறைவன் முதலில் சப்தத்தை படைக்கின்றாராம். என்னத்தை படைக்கிறாரு? சப்தத்தை. கோஷக காரண ரூபமாக, பிந்துன்னு சொல்கிறார், காரண ரூபமாக சத்தத்தை மூலாதாரம் என்ற ஸ்தானத்தில், அவருடைய மூலாதார ஸ்தானத்திலிருந்து புராண சக்தியுடன் படைக்கிறாராம். எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் இப்படி அவரே நுழைகிறாருங்கிறாங்க. எல்லாருடைய உடம்புக்குள்ளேயுமே சப்த ரூபத்தில் நுழைகின்றார். பிறகு சூக்ஷ்மமாக மாறுறார், மனோமயம். இந்த மனசெல்லாம் யாருன்னா அவர் தான். சூக்ஷ்ம வடிவமாக மாறுகின்றார், எண்ண வடிவமாக மாறுகின்றார். மனதுக்குள்ளே எண்ணமாக இருக்கும், அது வெளியே வராது. சில பேர் சொல்லுவோம் மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் வெளியே வரல, சொல்கிறோமா இல்லையா? மனசில் இருக்குப்பா வெளியே வரல அப்படிம்போம். சில நேரம் என்ன மனசில் வெளியே வரும், தொண்டை அடைச்சிட்டு பேச முடியாது, தொண்டையோடு நின்றுவார் அவர். இப்படி இந்த சப்தம் காரண நிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலையில் பகவான் என்ன பண்ணுறார்? இப்படி வெளிப்படுத்தி படைக்கின்றார். அந்த ஸ்தூல நிலையை அடைகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்தத்தை, இந்த குறில் நெடியெல்லாம் சொல்லுவோம். சப்தத்தில் 1 மாத்திரை 2 மாத்திரை 3 மாத்திரைலாம் சொல்கிறது உண்டு, மாத்திரைன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படி அவர் என்ன பண்ணுறார்? ஸ்தூலமாக வெளிப்பட்டால் அதுக்கு இந்த குறில் நெடில் சப்தமெல்லாம் வந்துடும். அது சூக்ஷ்மமாக இருக்கிறது வரைக்கும் இந்த சப்தத்துக்கு இந்த மாத்திரையெல்லாம் கிடையாது. அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இந்த சப்தம் வரும்போது தெரிஞ்சு போகும். இப்போ வான்னு கூப்பிடுறது இருக்குது, வா அப்படின்னு அப்படி இருக்கும். போன்னு சொல்லலாம், போன். அந்த 2 அந்த வார்த்தையினுடைய இந்த மாத்திரை அளவு வச்சே அவர் என்ன நோக்கத்தில் சொல்கிறான்னு தெரிஞ்சு போயிடும். உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது ஒன்று இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, அது 2 வார்த்தை, அந்த 2 மீனிங்கில் பேசலாம். உடம்பு எப்படி இருக்குது எப்படி சொல்லலாம்? 2 அர்த்தம் கொடுக்கும் தெரியுமா? ஒருத்தரை பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க, 2 விதத்தில் கேட்கலாம். எப்படி? ஒன்று சௌரியமாக இருக்கான்னு கேட்கலாம், இன்னொன்று அது வேறு அர்த்தத்தை போயிடும். அந்த மாத்திரை தான் இந்த சப்தமே. அதுக்கு என்ன அளவு ஸ்தூலமாக வரும் பொழுது, இந்த சப்தம் வெளிப்படும் பொழுது, ஸ்தூலமாக வரும் பொழுது மாத்திரையினுடைய அளவை வச்சு பொருளே மாறுபடுகிறது. அவருடைய படைப்பில் காரணநிலை ஸ்தூலமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அர்த்தம் பொருள் கூட மாறுபடுது. இப்படித்தான் படைக்கின்றார். பிறகு எழுத்து நிலைங்கிறார். வர்ணக
இப்படி இந்த சப்தமானது காரணநிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலையை அடைகிறது. மாயையின் துணை கொண்டு ஈஸ்வரன் சூக்ஷ்ம அதாவது சப்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு படைக்கிறார் அப்படிங்கிறது இந்த 17வது ஸ்லோகத்தினுடைய சாரம். உதாரணத்தோடு சொல்கிறார். அடுத்ததை இந்த நிலையை உதாரணத்தில் சொல்கிறார். எப்படி 3 நிலைக்கு வருகின்றது அப்படிங்கிறதுக்கு அக்னியை உதாரணமாக சொல்கிறார். இந்த சூக்ஷ்ம நிலை, காரண நிலை, ஸ்தூல நிலை, சூக்ஷ்ம நிலைக்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அக்னி. அந்த சப்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், ரூப பிரபஞ்சமாக இருக்கட்டும், எப்படி வருகிறது என்பதற்கு சொல்லுகின்றார். இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, படைப்புனால என்ன தெரியுமா, வெறும் நாம ரூபந்தான். நாம ரூபம் இல்லாட்டி படைப்பே இல்லை. பகவானே இவ்வளவு பெரிய நாம ரூபத்தில் வந்திருக்கார். களிமண்ணில் பானை செஞ்சாலும் சரி, டம்ளர் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அங்கே என்ன வந்திருக்கு, மண்ணு தான் இருக்கிறது, மண். ஆனால் எத்தனை நாமம், எத்தனை ரூபம். அதனால தான் சொல்கிறாங்க, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டோமோங்கிறான். ஒரே பகவான் ஒரே மெட்டீரியலை வச்சு இந்த அகில பிரபஞ்சத்துலேயும் அத்தனை நாமங்களையும் அத்தனை ரூபத்தையும் படைச்சிருக்காரு. அது எப்படி படைக்கிறாரு, காரணநிலை, சூக்ஷ்ம நிலை, ஸ்தூல நிலைன்னு சொல்லி இதற்கு அக்னி தத்துவத்தை உதாரணமாக சொல்லுகின்றார். அக்னி 3 நிலையில் இருக்கும். பொதுவாக அக்னி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மரக்கட்டை இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்னியை உண்டாக்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு கட்டை இருக்குமா, அந்த கட்டையை உரசினா என்ன பண்ணும், தீப்பொறி உண்டாகும். அப்போ அந்த அக்னி இல்லாமல் கட்டையிலேருந்து உருவாகுமா? பொதுவாக ஆகாச தத்துவத்தில் அக்னி தத்துவம் இருக்குது. ஆகாசத்தில் இருந்ததே வாயு வருது, வாயுவில் இருந்ததே அக்னி வருது, அக்னியிலேருந்து தண்ணி வருது தெரியுமா? அக்னியில் இருந்து தான் ஜலமே உற்பத்தி ஆகுதான், ஜலத்திலிருந்து அப்புறம் பூமி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த சிருஷ்டியை பற்றி தத்துவ போதம் போன்ற நூல்களே இருக்குது. முதல்ல ஆகாசம் உற்பத்தி ஆகுது, இப்படி வரிசையாக வரும். அப்போ ஆகாச தத்துவத்திலேயே அக்னி தத்துவம் இருக்குது. இந்த மரக்கட்டைக்குள்ளே அக்னி தத்துவம் இருக்குது. அது என்ன பண்ணுது, உள்ள காரண நிலையில் தெரியாமல் இருக்குது முதல்ல. ஆனால் உரசனோன்னு என்ன வருது, முதல் தீப்பொறி வருது. பிறகு என்ன பண்ணுவோம், அதை அந்த தீப்பொறி ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக வருது, சின்னதாக வருது. அதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் பற்ற வச்சு பிறகு என்ன பண்ணுறோம், பிறகு எண்ணெய் விறகெல்லாம் போட்டு பெரிய நெருப்பாக மாற்றி ஸ்தூலமாக கொண்டு வரும். எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரியாமல் தீப்பெட்டி இருக்குது, தீப்பெட்டிக்குள்ளே அக்னி இருக்கா இல்லையா? இப்போதான் தீப்பெட்டி, அந்த காலத்தில் தீப்பெட்டி கிடையாது. இந்த ஸ்டிக்கர்லாம் வச்சுருக்கோம், ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது, அதுக்குள்ளே அக்னி இருக்குல்ல, டக்குன்னு அடித்தவொன்னே பொறி வருது. முதல்ல உள்ளுக்குள்ளே தெரியாமல் இருக்குது, பிறகு அடித்தவொன்னு தீப்பொறி, அது சூக்ஷ்ம வடிவத்தில் வருது. அது என்ன பண்ணுது, எங்கே பற்ற வைக்கணுமோ அங்கே பற்ற வைக்கலாம். அதனால தான் பேசுகிறத கூட பற்ற வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. பற்ற வச்சு என்ன சொல்கிறான், சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா பற்ற வைக்கிறது வரைக்கும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, பற்ற வச்சாச்சுன்னு என்ன ஆகுது, விவகாரமே எங்கே அப்படி தானே உருவாகுது. எப்படி இந்த வார்த்தை வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அக்னி பற்ற வச்சாச்சுன்னா என்ன ஆகும், பிடிச்சி எரிஞ்சிடும் ஸ்தூலமாக, அது பாட்டுக்கு எரியும். அது போதும்னே சொல்லாது. அக்னிக்கு ஒரு பழக்கம் இருக்குது, போதும்னு சொல்லாது, போட வாங்கிக்கிட்டே இருக்கும். பற்ற வச்சிட்டான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது எப்படியெல்லாம் பெருசாகவும் தெரியாது. அது மாதிரி இந்த அக்னி காரண ரூபத்தில் இருந்து சூக்ஷ்மமான பொறியாக வந்து பிறகு நிறைய விறகு கட்டைகளையோ இல்லையோ ஒரு நெய்யோ எண்ணெயோ ஊற்றும் பொழுது எப்படி ஸ்தூலமாக வாரிகிறதோ அப்படிங்கிறார், அது பெருசாக ஸ்தூலமாக மாறுகின்றது. இப்படிப்பட்ட நெருப்பு வாயுவை நண்பனாக கொண்டதுங்கிறார். ஏன்னு சொன்னால் காற்றடிச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் நல்லா எரியும். இல்லையே நான் ஊதித்தான் நெருப்பு அணைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நெருப்பு காற்று நெருப்பு பெருசாக்கவும் செய்யும், அணைக்கவும் செய்யும். வாயு நெருப்புக்கு நண்பனாக. இன்னொன்று என்னென்னா, வாயுவிலேருந்து அக்னியே உருவாகுது. பார்த்திங்கன்னா அந்த சிருஷ்டியை சொல்கிறது நம்ம சயின்ஸுக்கு எதுவும் ஒத்து இருக்கும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆகாசம்னு ஒரு தத்துவம் நம்ம சயின்ஸில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாசம் உற்பத்தி ஆகலை, ஆகாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வேதாந்தத்தில் ஆகாசமே பிரம்மனிடமிருந்து சைதன்யத்திடமிருந்து மாயையோடு சேர்ந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்கிறோம். நம்மளுடைய கருத்தை அப்படித்தான் சொல்கிறோம். அவங்க கருத்துப்படி ஆகாசம் இருக்குது, அதில் வாயு தத்துவம் வந்துச்சு. சயின்ஸ் எப்படி உற்பத்தியை சொல்லுது தெரியுமா?
நெபுலாக்கள்ங்கிற ஒரு வாயு கூட்டம் இருந்துச்சான். அந்த வாயு கூட்டம் சுழற்சியில் அக்னியாக முதல்ல மாறிச்சான். அந்த அக்னியிலிருந்து பிறகு நீர் வந்துச்சுன்னு சொல்லுது. பிறகு நீர்லேருந்து நிலம் வந்துச்சுன்னு சொல்லுது. அப்படி தான் அந்த சிருஷ்டி வருது. காற்றில் ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்தால் என்ன ஆகும்? அக்னி ஆயிரும். ஆக்சிஜன் வாயு தான், நைட்ரஜன் வாயு தான், ரெண்டும் சேர்ந்தால் அக்னி ஆயிடுது. பிறகு அதே ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்து ஜலம் H2O தானே. சயின்ஸ் படி பார்த்தா ஒரே காற்று அக்னியாக இருக்குது, ஜலமாக இருக்குது. பிறகு பூமியாக வச்சு அக்னி அக்னி பிளம்புகள் சூடு குறையும் பொழுது மண்ணாக மாறிடுது. கரெக்டாக பார்த்தா நம்ம சிருஷ்டி வேதாந்தத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் உண்மையிலே இருக்குது. அப்போ வாயுவை நண்பனாக உடைய அக்னி இது காரண வடிவில் இருந்து வெளிப்படாமல் இருந்து தீப்பொறியாக சூக்ஷ்ம வடிவமாக பிறகு பெரிய நெருப்பாக ஸ்தூலமாக எப்படி மாறுகிறதோ அப்படிங்கிறார். இந்த உதாரணத்தை சொல்லி அதை போலவே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த சப்த சிருஷ்டி உருவாகிறது. ஒரு சப்தம் வந்தால் நம்மளை எரியாமல் காரண நிலை சூக்ஷ்ம நிலை இந்த ஸ்தூல நிலைக்கு வரும். பானைங்கிறது அப்படித்தான். முதல்ல மண்ணாக இருக்குது, ஒரு உருவமும் தெரியலை, பிறகு ஒரு ஷேப்புக்கு வருகிறது. இங்கே அறிமுகம் மட்டும் சொல்கிறார் இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாமரூப சிருஷ்டி காரண நிலையிலிருந்து சூக்ஷ்ம நிலைக்கு ஸ்தூல நிலைக்கு மாறுகின்றது. இதுக்கு பதில் கேட்ட பதில் கடைசியாக வரும். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ரூப சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். இங்கே முதல்ல நாம சிருஷ்டி, இங்கே ரூப சிருஷ்டி. என்ன சொல்கிறாரு? இந்த ரூப சிருஷ்டி, இந்த வடிவமெல்லாம் என்னுடைய மாயையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறார். எல்லாம் மாயையினுடைய வெளிப்பாடு. ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நம்மளை ஞானத்துக்கு தயார்படுத்துறதுக்காக இந்த சிருஷ்டியை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. நீங்கள் வேதாந்தத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த தத்துவபோதம்னு ஒரு நூல் இருக்குது. அதில் தான் கரெக்டாக சிருஷ்டி அழகாக வரும். எப்படியெல்லாம் இந்த சிருஷ்டி உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி ஒரு உபனிஷதங்களே நிறையா வருது. இங்கே சுருக்கமாக சொல்லிட்டு வர்றாரு. இங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சத்துவ ரஜோ தமோ குணம், இந்த 3 குணங்களுடைய மாயையினுடைய வெளிப்பாடு தான் இந்த சிருஷ்டியாக வெளிப்படுகின்றது. முதல்ல காரண நிலையில் இருக்குது, பிறகு சூக்ஷ்ம நிலைக்கு வரும்பொழுது அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர். இந்த காரண நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் தத்துவம் இருக்குது, அதுக்கு பேர் ஈஸ்வரன்னு பேர். அவர் காரண நிலையிலிருந்து படைக்கிறதுக்கு சூக்ஷ்ம நிலைக்கு வந்தால் அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர். அதிலிருந்து தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வருது. இந்த ஸ்தூல பிரபஞ்சம் இந்த ஸ்தூல உடலும் வருது. நம்மளுக்குள்ளேயும் அப்படித்தான். நம்ம படைப்பே, ஜீவனுடைய படைப்பே காரண ரூபத்தில் இருக்குது. பிறகு சூக்ஷ்மமான சரீரம் இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து இந்த ஸ்தூல சரீரம் வருது. நம்மளுடைய பிறப்புக்கு உண்டான பாப புண்ணியம்லாம் காரண நிலையில் இருக்குது. அது சூக்ஷ்மமாக பிறகு என்ன ஒரு தாய் தந்தையினுடைய இது மூலமாக ஸ்தூலமாக வெளிப்படுது. அது மாதிரி இந்த பிரபஞ்சமே காரண நிலையில் இருந்து பிறகு சூக்ஷ்ம நிலைக்கு வருதுன்னு சொல்கிறார். அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். நம்மளுக்கு சூக்ஷ்ம சரீரமாக இருந்தால் அதுக்கு பேர் தைஜசன்னு பேர். இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கு. இப்படி பிறகு விராட்னா ஸ்தூலமாக வர்றது. விஸ்வன் விராட்னு சொல்லுவோம். தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். ஈஸ்வரன் பிராக்யன்னு சொல்லி காரண நிலையிலே சொல்லுவோம். இதெல்லாம் பேர்கள். காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம் 3 நிலைகளில் வருகின்றது. அது எப்படி வருதுன்னு சொல்லும்போது ஸ்தூல நிலைக்கு வர்றதை சொல்கிறார் இங்கே. முதல்ல கர்மேந்திரிய தத்துவ சிருஷ்டி. கர்மேந்திரியம்னா என்னன்னா, கை கால், கை ஒரு சக்தி, கால் பேசுகிற சக்தி, பிறகு இந்த வெளிப்படுற சக்தி, அந்த இதெல்லாம் 5 கர்மேந்திரியம் சொல்லுவோம். இந்த சிறுநீர் வெளிப்படுறது, மலம் வெளிப்படுறது, இந்த மாதிரி சக்திகளை சொல்லுவோம். 5 கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியம் மட்டும் இல்லை, கர்மேந்திரியத்தில் வெளிப்பட சக்தியாக முதல்ல பகவான் படைக்கிறாராம் கர்மேந்திரியத்தை. கை இருக்கிறது ஸ்தூலம், இதில் உள்ள இருக்க சக்தியாக கடவுள் படைக்கிறார். ஃபஸ்ட்டு படைப்பு என்ன? கர்மேந்திரியம். 2வது ஞானேந்திரியத்தை படைக்கிறார். கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, தொட்டு உணரும் சக்தி, நுகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி.
இப்போ கண்ணு வெறும் கோலகம்தான், ஸ்தூலம். அதில் உள்ள பார்க்கும் சக்தியாக படைக்கப்படுகிறார். முதல்ல என்ன பண்ணுறார்? பார்க்கும் சக்தியை படைக்கிறார். பார்க்கும் சக்தியாக படைக்கிறாருங்கிற விட பார்க்கும் சக்தியாக கடவுளே வெளிப்படுகிறார். கேட்கும் சக்தியாக கடவுளே வெளிப்படுகிறார். நுகரும் சக்தியாக கடவுளே வெளிப்படுகிறார். தூக்கும் சக்தியாக வெளிப்படுகிறார். நடக்கும் சக்தியாக வெளிப்படுகிறார். கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த கர்மேந்திரியத்தையும் 5 ஞானேந்திரியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது இன்னொன்று இருக்குது, அந்த கரணம்னு ஒன்று படைப்பு. இதெல்லாம் சேர்ந்தால் பஞ்ச பிராணன் ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க எக்ஸ்ட்ரா. இதில் பஞ்சப்பிராணன் சொல்ல இந்த சுலோகத்தில் சேர்ந்து இதற்கெல்லாம் சேர்ந்து மனம்ங்கிற ஒன்று சூக்ஷ்ம சரீரம், இதுவும் சேர்த்து படைக்கிறாராம் கடவுள், வெளிப்படுகிறார். ஒன்று படைக்கிறான்னு சொல்லலாம், இல்லாட்டி அதுவாகவே கடவுளே அப்படி வெளிப்படுகின்றார். நம்மளுக்கு 10 இந்திரியம் கடவுள் 10 இந்திரியங்களாக வெளிப்பட்டிருக்காரு. இதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தேவலோகத்தில் இதோட கூட இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம 5 இந்திரியங்களை விட நம்மளுக்கு 5 சக்தி தான் இருக்குது. 5க்கு மேலே 5 இந்திரியங்களுக்கு மேலே கிடையாது. அங்கே இந்திரர்களுக்கெல்லாம் வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்திரியங்கள் கொடுத்து படைச்சிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இப்படி இந்திரிய சக்தி, ஞானேந்திரிய சக்தியாகவும் கர்மேந்திரிய சக்தியாகவும் மனமாகவும் கடவுள் வெளிப்படுகின்றார். படைப்பு எப்படி வருதுன்னு சொல்கிறார் அவர். இதெல்லாம் மனசில் 4 ஐட்டம் இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லி 4 சேர்ந்த அந்தக்கரணம். இப்படி அந்தக்கரணமாகவும் வெளிப்படுகின்றார். இதெல்லாம் சூக்ஷ்ம பிரபஞ்சம். சக்தி கண்ணுக்கு தெரியாது, வெளிப்பட்டாத்தான் தெரியும். கைக்குள்ளே இருக்க சக்தி தெரியுமா? தெரியாது. முதல்ல காரண ரூபத்தில் இருந்து ஈஸ்வரன் ஜீவக என்ற ஒரு தத்துவம், அவர் கர்மேந்திரியங்களாகவும் ஞானேந்திரியங்களாகவும் மனமாகவும் வெளிப்படுகிறார். அப்போ முதல்ல சிருஷ்டி என்ன? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தக்கரணம். இதெல்லாம் 3 குணங்கள், மாயையோடு சேர்ந்த 3 குணங்களை வச்சுக்கிட்டு பகவான் வெளிப்படுகின்றார். இதோடு பிராண தத்துவத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஜீவகன்னு சொன்ன ஈஸ்வரன்னு பார்த்தோம். இவர் என்ன பண்ணுறார்னா, மாயை முக்குணமான மாயையை தன் கையில் வைத்து படைக்கின்றார் சொல்கிறார். பகவான் கையில் சூலாயுதம் வேலெல்லாம் வச்சுருக்கிறார்ல, அது மாதிரி அவர் என்ன வச்சுருக்கார் படைக்கிறதுக்கு? மாயையை தன் கையில் வைத்து கொண்டு படைக்கின்றார். அதுதான் அவருக்கு ஆயுதம். யாருக்கு? பகவானுக்கு. நம்ம ஏதாவது வாலாட்டினா என்ன பண்ணுவார்? அந்த மாயைங்கிற ஆயுதத்தை வச்சு ஒரே அடி அடிச்சிடுவார், வாழை வெட்டி விட்டுருவார். வாலாட்டினா அவர்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, மாயை. இந்த மாயை அனுப்பி என்ன பண்ணுவார்? கொஞ்சம் நம்மளை ஒரு ஆட்டி வச்சுருவார். ஏன்னா அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாயைக்குள்ளே மயங்கி விழுந்து விடுவோம். அதனால் பகவானுக்கு ஒரு லட்சணம் சொல்கிறாங்க. முதல் லட்சணம் மாயாவி. மாயையை தன் கட்டுக்குள் வைத்து கொண்டு இதை படைப்பவர், தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவர். இந்த மேஜிக் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் மாயாவின்னு பேர். மேஜிக் பண்ணுறவனுக்கு பேர் மாயாவி. அவன் எப்படி மேஜிக் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுன்னா ரசிக்க மாட்டான். நீங்கள் மேஜிக் ஷோவில் போய் அவன் எப்படி மேஜிக் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா ரசிக்க முடியுமா? ரசிக்கவே முடியாது. தெரியாத வரைக்கும் தான் ரசிக்க முடியும். ஞானிக்கு தெரியும், அதனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக ரசிக்க மாட்டார் இந்த உலகத்தை. அவர் வேறு மாதிரி போயிடுவார். இந்த மாயாவி என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி பகவான் ஒரு மாயாவி, மாயையை தன் வசத்தில் வைத்திருப்பவர். நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? மாயையின் வசத்தில் இருக்கிறோம். இதுக்கு உதாரணம் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். போலீஸ்காரன் கைதி, போலீஸ்காரன் மினிஸ்டர். மந்திரிக்கு பின்னாடி போலீஸ்காரர் இருக்காரா இல்லையா? மந்திரியோட போலீஸ்காரர் வர்றாரா? அவர் போலீஸ் மந்திரியை கட்டுப்படுத்த முடியுமா? போலீஸ்காரர் மந்திரிக்கு ஆயுதம், அவர் வசத்தில் இருப்பார். ஒரு கைதி கூட போலீஸ் போகிறான், அப்போ அவன் கைதி யார் வசத்தில் இருக்கான்? போலீஸ்காரர் வசத்தில் இருப்பான். நாமெல்லாம் கைதி மாதிரி மாயை வசத்தில் இருக்கோம். பகவான் மந்திரி மாதிரி, போலீஸ்காரர் மாயை மாதிரி. அதனால் மாயையை தன் வசத்தில் வைத்து கொண்டு பகவான் என்ன பண்ணுறாரு? இதையெல்லாம் படைக்கிறார். அதனால் அவருக்கு பேர் மாயாவின்னு பேர். பிறகு அவர் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை படைச்சிட்டு பிறகுதான் ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு வர்றார். சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவ்யக்த ரூபம்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது முதல்ல எப்படி இருக்காராம்? வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்றார். கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் முதல்ல வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருந்து இப்போ வெளித்தோற்றத்துக்கு வந்திருக்கிறார்.
சில பேர் சொல்லுவாங்க நாஸ்தியவாதிகள்லாம், கடவுள் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்கட்டுமே, காமிங்க, அவர் வந்து நிற்கட்டும், அப்போ தான் நான் ஒத்துக்கிருவேன் சொல்கிறாங்களா இல்லையா? கடவுள் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்க சொல்லு. சரி, அவரே வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோ, இவர் தான் கடவுள், நீ எப்படி சொல்லுவேன்? கடவுளே வந்து நிற்கிறான்னு இவர் தான் கடவுள் எப்படி சொல்ல முடியும் உன்னால்? கடவுளை பற்றி ஞானம் இருந்தால் தானே அவரே கடவுள்னு சொல்ல முடியும். முதலில் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்த கடவுள் பிறகு வெளித்தோற்றத்திற்கு வராகிறார். அவர் வெளிப்படாத ஒரு தத்துவமாக இருக்கின்றார். இதில் ஒரு தத்துவம் இருக்குது. எப்படின்னா, கடவுளை நீ பார்த்தையான்னு கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், யாராவது பார்த்துட்டேன்னு சொன்னால் நீ கடவுளை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ பார்க்குறது கடவுள் இல்லை, நீ பார்க்குறது மட்டுமே கடவுள் இல்லை. அப்படி பார்த்தாச்சுன்னா நீ பார்த்தது கடவுள் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா கடவுள் வந்து சும்மா மேலோட்டமாக நம்ம ரூபமெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளிப்படையாக. ஆனால் உண்மையிலே பார்த்தா தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் எல்லாமே இருக்கிறார். ஏன்னா இந்திரியங்களுக்கும் புத்திக்கும் எட்டாதவராக வெளிப்படாதாக இருக்கிறார். உனக்கு எப்போ தகுதி வருதோ, இந்த மனமெல்லாம் சித்த சுத்தியாகி தகுதி வருதோ, அப்போ தான் நீ கடவுளை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். பிறகு அவருக்கு இன்னொரு லட்சணம் சொல்லியிருக்கு. இப்போ கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டார். சிருஷ்டியை சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட கடவுள் சூக்ஷமமாக ஸ்தூலமாக படைச்சார்ன்றார். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசை படைச்சார்ன்றார். அவர் ஏகமாக இருக்கிறார் சொல்கிறார். ஒரே ஆளாக இருக்கிறார். மாயாவி, மாயையை தன் வசத்தில் வைத்து கொண்டு இருக்கின்றார். முதலில் வெளிப்படாமல் இருக்கின்றார், வெளிப்படாதவராக இருக்கின்றார். பிறகு கால தத்துவத்தை கடந்தவராக இருக்கின்றார். கால தத்துவத்தை கடந்தவராக இருக்கின்றார். அதாவது இந்த கால தத்துவம் தோன்றுவதற்கு முன்பிலிருந்தே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையே தப்பு. இந்த முன்பு பின்புன்னு சொல்லியாச்சுன்னா என்ன அர்த்தம்? காலம் வந்துடும். அதே மாதிரி இடத்துலையும் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குன்னு சொன்னாச்சுனாலே ஸ்பேஸ் தத்துவம் வந்துடும். இந்த ஸ்பேஸ் தத்துவமும் இந்த கால தத்துவமும் இதுக்கெல்லாம் கடந்த நிலையில் இருப்பவர். இந்த காலமே அவருக்குள்ளே அடங்காது, இந்த ஸ்பேஸும் அவருக்குள்ளே அடங்காது. ரெண்டையும் படைச்சதே அவர். இடத்தை ஒருத்தர் கேட்டார், இடத்தையே அவர் படைத்தார்னா எங்கே இருந்து படைச்சார்னு ஒருத்தர் கேட்குறாரு. இந்த கேள்வியே தப்பிங்கிறார். காலத்தையே அவர் படைச்சார்னா எப்பொழுது படைச்சார்னு கேட்டால் தப்பு. இந்த எப்பொழுதுங்கிறது எதில் வரும்? காலத்துக்குள்ளே வரும். எங்கிருந்துங்கிறது எதுவும் இடத்துல வரும். அதனால தான் கால தேசத்திற்கு அப்பாற்பட்டவன் சொல்லணும். புரியுதா? இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சட்டில் பாயிண்ட். இந்த கால தேசத்திற்கு அப்பாற்பட்டவருங்கிறது ரொம்ப கஷ்டம், சட்டில் பாயிண்ட் இது. ஏன்னா இடத்தையும் காலத்தையும் விட்டு நம்ம கற்பனையே பண்ண முடியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம 2 நிலைக்கும் போகிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் கடவுள் நம்மளுக்கு காட்டுறார். அதை நம்ம எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சால் தூங்கலேன்னு அர்த்தம். எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. மெத்தையில் படுத்துருக்கிறது தெரியுமா? ஏசியில் கட்டாந்தரையில் படுத்தும் தெரியாது. எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு தெரியாது தெரியுமா? அதனால் எந்திரிச்சோன்னே டயத்தை பார்க்குறோம். 10 மணி நேரம் தூங்கினாலும் 1 நிமிஷம் மாதிரி போயிருக்கோம். கொஞ்ச நேரம் தூங்கினாலும் 1 நிமிஷம் மாதிரி தான் போயிருக்கோம். அங்கே கால தத்துவமே கிடையாது, அங்கே டைம் தத்துவமும் கிடையாது. இந்த காலம் டைம்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு மாயை. மாயைன்னா பதில் சொல்ல முடியாதுன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த தத்துவத்தை கொஞ்சம் சொல்கிறேன். காலம் டைம் சொல்கிறான். இந்த காலம் எப்பொழுது ஆரம்பிச்சுன்னு கேள்வியே தப்பு வச்சுக்கிறோமே. இப்போ இந்த உலகம் சிருஷ்டி வந்திருக்கு, 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு 200 கோடி வருஷம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இப்படி கேட்டுக்கிட்டே போகலாமா இல்லையா? நீ என்ன பதில் சொன்னாலும் அதுக்கு முன்னாடின்னு ஒரு கேள்வி வைக்க முடியுமா, வைக்க முடியாதா? என்னைக்காவது பதில் சொல்ல முடியுமா? எந்த சயின்ஸ்னாலையும் பதில் சொல்ல முடியுமா? எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் இப்போ ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடிங்கிற ஒரு கேள்வியை வச்சிடலாம். அப்போ அந்த கால தத்துவத்துக்கு நீங்கள் நல்லா புத்தியை தீட்டி பார்த்தா பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒன்று இல்லை, அது பொய்யாக கடவுளால். அதுதான் சிருஷ்டி தத்துவத்தை சொல்கிறார். கால தேசத்திற்கு அப்பாற்பட்டவர். இங்கே காலத்திற்கு முன்பிருந்து இருப்பவன் இருக்குது, அதீதமானவர்ன்ட்டு. முன்புங்கிற இடத்தையும் சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் போகிறோம், எவ்வளோ தூரம் முன்னாடி போகுது, எவ்வளோ தூரம் பின்னாடி போகுது, எங்கே போகும், எங்கே போய் முடியுதுன்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது முடியுதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னன்னு கேள்வி கேட்கலாமா இல்லையா?
இதனால் இந்த பிரபஞ்சம் முடியப்படுகிறது. எதனாலும் அதை உடச்சிட்டு போனால் என்ன? கேள்வி கேட்க முடியுமா, முடியாதா? அப்போ இந்த தேசம், ஸ்பேஸ், இதுக்கும் பதில் கிடையாது, டைமுக்கும் பதில் கிடையாது. ஏன்னா அது பகவானுடைய மாயா தத்துவத்தால் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் கடந்து அவர் இருக்கின்றார். படைப்பு எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். காலமும் இல்லை, தேசமும் இல்லைன்னா, இடமே இல்லைன்னா சொத்துக்கு அதுக்கு சண்டை போடணும். இந்த பிரபஞ்சமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சின்ன இடத்துக்கு சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். தப்பு இல்லை, பரவாயில்ல, என்ன சாமி கடைசியில் இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. பிறகு ஏகமாக இருக்கக்கூடிய கடவுள் பலவிதமான சக்தியாக வெளிப்படுகிறார்னு சொல்லியிருக்கு. கல்விக்கு சரஸ்வதியாக, செல்வத்திற்கு லக்ஷ்மியாக, சக்திக்கு பார்வதியாக எல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி மனசுக்கு சந்திரன் சொல்லுவோம், புத்திக்கு சூரியன், இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இப்படி பலவிதமான ஏகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பலவிதமான சக்தியாகவும் வெளிப்படுகின்றார். ஒரு பூமிக்குள்ளே விதையை போட்டால், அது சொல்கிறார் இங்கே, அந்த ஒரு விதையை போலன்னு உதாரணம் சொல்கிறார். அது விதைக்குள்ளே இருக்கிறது எதுவுமே தெரிகிறது இல்லை. ஆனால் அது எப்படி வருது? எப்படி பல கிளைகளாகவும் இலைகளாகவும் பழங்களாகவும் வெளிப்படுகிறதோ அது மாதிரி இந்த பூமிக்குள் சென்று விதை முளைப்பது போலன்ட்டார். பிரபஞ்சமானது வெளிப்படுகின்றது. இங்கே ஜீவகன்னு சொன்னால் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு ஜீவர்களை காப்பவர், மாயையை தன் வசத்தில் வைத்திருப்பவர், முதலில் தோற்றத்திற்கு வராதவர், இந்திரியங்களை எல்லாம் படைத்தவர், கால தத்துவத்தை கடந்தவர், விதவிதமான சக்திகளுடன் கூடியவர். இவர் தான் இந்த சிருஷ்டியவே இப்படி படைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இங்கே இதை ஒரு பிரசித்தமான உதாரணத்தோடு இங்கே சொல்கிறார். கடவுள் எப்படி வெளிப்படுகிறான்னு சொல்லும் பொழுது நூல் துணி உதாரணம், பிறகு மரம் உதாரணம். 21வது ஸ்லோகத்தில் இந்த கருத்தை இங்கே கொண்டு வர்றார். துணி நூல் உதாரணத்தையும் பிறகு மரம் உதாரணத்தையும் சொல்லுகின்றார். இந்த மரம் உதாரணம் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் வருது. 15வது அத்தியாயத்தில் வருது, கடோபனிஷத்தில் வருது, உபனிஷதங்கள்லாம் வருது. இந்த அனைத்து சிருஷ்டியையும் ஒரு மரத்துக்கு உதாரணமாக சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கு நம்முடைய பிரபஞ்சங்களில். அதே மாதிரி அந்த மரத்தில் 2 பறவைகள், ஒரு பறவை வந்து நல்ல பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, இன்னொரு மரம் வந்து சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, 2 பறவை. இப்படி கடோபனிஷத்தில் முண்டகோபனிஷத்தில் வருது. இப்படி உபனிஷதங்களில் இந்த பிரபஞ்சத்தை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலையும் 15வது அத்தியாயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார். ஏன் மர உதாரணத்தை இந்த சிருஷ்டிக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் பிரம்மன், பிரம்ம தத்துவம். எல்லா மரத்துக்கும் வேர் வந்து ஆதாரமாக இருக்கிறது மாதிரி இந்த படைப்புக்கெல்லாம் ஆதாரம் பிரம்மன்கிற ஒரு தத்துவத்தை போற்றுவதற்காக மரம் உதாரணம் சொல்லப்படுகிறது. பிறகு மரத்திலிருந்து வரக்கூடிய இலை பழங்கள் எல்லாம் அனித்தியம்தான். அது என்ன, கொஞ்ச நேரம் இருந்து வந்து போய்கிட்டே இருக்கும். வேர் இருக்கும், வேர் இருக்கிற வரைக்கும் மரம் இருக்கும். மரத்தில் வரக்கூடிய மற்ற எல்லாம் என்ன இருக்கும்? அனித்தியமாக இருக்கும். அதுக்காக அந்த மரத்தை உதாரணமாக சொல்லி இந்த பிரபஞ்சம் அனித்தியங்கிற கருத்தையும் சொல்வதற்காக மர உதாரணம் சொல்லப்படுது. லட்சியம் என்னன்னா, அதனுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிறது லட்சியங்கிறதுக்காக இந்த மர உதாரணம் சொல்லப்படுகிறது. பிறகு இந்த மரத்தை, இந்த சம்சாரங்கிற மரத்தை வெட்டணும்னு சொன்னால் அதுக்கு ஞானம்ங்கிற வாள் வேணும் அப்படிங்கிற கருத்துக்காக இந்த மரம் உதாரணம் உபனிஷதங்களிலும் கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் சொல்கிறார் அதை. ஏன்னா இந்த சாதனைகள், மரத்தை வெட்டுறதுக்கு கத்தி வேணுமா இல்லையா, அதுக்கு என்ன சாதனை அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக. ஏன்னா இவர் மோட்சத்துக்கு கர்மம் சாதனமாக ஞானம் சாதனமாலாம் கேள்வி வந்திருக்கு. அதற்காக இதெல்லாம் சொல்கிறாருங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மரம் வந்து உதாரணமாக சொல்லப்பட்டு அந்த மரத்தை எப்படி வெட்டுவது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார். இங்கே இந்த மரம்ங்கிறது புராணம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். மரம் எவ்வளவு நாளாக இருக்குது, சம்சாரம்ங்கிறது மரத்துக்கு உதாரணமாக சொல்லி, இந்த மரம்ங்கிற சம்சாரம்ங்கிறது காலத்தை கடந்ததுன்னு சொல்கிறோம். இது எப்போ இருக்குதுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்து. புராணம் அப்படிங்கிறார், காலத்தை கடந்தது, மிக மிக பழமையானது அப்படின்னு சொல்லுவோம். சில ஊரில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மரம் எப்போ இருந்துருக்குப்பான்னு சொல்லி கேட்டால் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஏன்னா சில மரங்கள் பார்த்தா 200 வருஷம் 300 வருஷம்லாம் இருக்கும். இந்த சம்சாரத்துக்கு மரத்தை உதாரணமாக சொல்கிறதுக்கு காரணம்
சில மரங்கள் ரொம்ப காலமாக இருக்குது. அது மாதிரி நம்மளுக்கு இந்த சம்சார சக்கரங்கிறது மிகுந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். இங்கே தான் இந்த உத்தவனுடைய கேள்விக்கு பதில் வருது. இந்த சம்சாரம் கர்மஸ்வரூபமாக இருக்கிறது. இந்த கர்மத்தின் விளைவை சொல்கிறார். இங்கே முதல்ல ஒரு செயல் செய்கிறோம். செயல் செஞ்சால் இதன் மூலமாக சொல்ல போகிறார், ஒரு பலன் கிடைக்கும், சுக துக்கங்கிற பலன் கிடைக்கும். பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு உடல் எடுப்போம், பிறகு செயல் செய்வோம், பிறகு பலன் கிடைக்கும். இப்படி என்ன செயல் பலன் செயல் பலன் சொல்லி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த மரத்துலேருந்து பலன் கிடைக்குதா இல்லையா? அது என்ன பலன்னா சுகம் துக்கங்கிற பலன் கிடைக்குது. இந்த மரத்தை உதாரணமாக சொல்லும் பொழுது இந்த மரத்திலிருந்து நம்மளுக்கு சுக துக்கம் என்ற பலனும் கிடைக்கிறது. அது ஒரு உதாரணமாக சொல்கிறார், மரத்தை உதாரணம். இன்னொரு உதாரணம் என்னென்னா நூல் துணி. இந்த படைப்புக்கு என்ன உதாரணம் சொல்கிறாரு? நூல் துணி. இந்த துணியில் உண்மையிலே என்ன இருக்குது? இந்த துணியில் என்ன இருக்குது? உண்மையிலேயே நூல் தான் இருக்குது. நம்ம துணியை பயன்படுத்தும் போது எதை பயன்படுத்துகிறோம்? நூலைத்தான் பயன்படுத்துகிறோம். இந்த நூல் முன்னும் பின்னும் மேலும் கீழும் பிணைக்கப்படும் பொழுது துணி என்ற ஒரு தத்துவம் வருகிறது. இப்படி இந்த இந்த துணி பூரா என்ன வியாபிச்சிருக்கு? நூலை தவிர வேறு ஏதாவது இருக்கா? அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானே முன்னும் பின்னும் பின்னி இருக்கிறேன்னு சொல்கிறார். என்ன இருக்கிறார்? நாம் இந்த துணியை பயன்படுத்தினா எதை பயன்படுத்துகிறோம்? நூலைத்தான் பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த உலகத்தை பயன்படுத்தினா எதை பயன்படுத்துகிறோம்? கடவுளைத்தான் பயன்படுத்துகிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நூல் எப்படி முன்னும் பின்னும் பின்னப்பட்டு துணியாக இருக்கிறதோ அப்படி என்னால் இந்த உலகம் அனைத்தும் பின்னப்பட்டு இந்த பிரபஞ்சமாக வடிவெடுத்திருக்குன்னு சொல்கிறார். அப்போ நாம் யாரோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு இருக்கோம்? விவகாரம் பண்ணலாம் கடவுளோட தான். இந்த துணியை பயன்படுத்தினா நூலோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இந்த நூல் துணியை போல என்னால் பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். குறுக்கும் நெடுக்குமாக எப்படி பின்னப்பட்டிருக்கிறதோ அப்படி பின்னப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு உதாரணம் சொல்கிறார். மரம் ஒரு உதாரணம், துணி ஒரு உதாரணமாக சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மரத்தை அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வர்றார். மரத்தை என்ன பண்ணுறாரு? ஒவ்வொன்றா கொண்டு வர்றார். மரத்தில் எது என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். மரத்தில் 2 விதை சொல்கிறாருங்க. மரத்துக்கு ஒரு விதை தான் சொல்லுவோம் பொதுவாக. இங்கே 2 விதைகள் இருக்கான். இந்த மரத்துக்கு 2 விதை இருக்கான். ஒரு மரம் வரணும்னா ஒரு விதை வேணும். இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த மரத்துக்கு 2 விதை இருக்கான். சம்சாரங்கிற மரத்துக்கு 2 விதை. என்ன விதைன்னா, பாபங்கிற ஒரு விதையும் புண்ணியங்கிற ஒரு விதையும் இருக்கான். இந்த 2 இல்லாட்டி நம்ம பிறக்கவே மாட்டோம். இந்த சம்சார சக்கரத்தில் மனுஷன் பிறக்கிறனா என்ன வேணும்? பாவம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். இந்த பாப புண்ணியம் சமமாக இருந்தால் இந்த மனித சரீரம், புண்ணியம் அதிகமாக இருந்தால் தேவ சரீரம், பாபம் அதிகமாக இருந்தால் மிருக சரீரம், மற்ற சரீரம். இது 2ஐயும் கடந்து போயிட்டால் பிறக்கிறதே இல்லை. அப்போ இந்த பாப புண்ணியங்கிற விதையின் மூலமாகத்தான் இந்த மரம் வருகிறது, இந்த பிறவி வருகிறது. இந்த பிரபஞ்ச படைப்பே நம்மளுடைய சமஷ்டி பாப புண்ணியத்தினுடைய விளைவுதான் இந்த படைப்புனே சொல்கிறாங்க. அனைத்து உயிரினுடைய பாப புண்ணியத்தினுடைய நரகத்தை படைக்கணும்னா என்ன செய்யணும்? பாபம் நிறையா இருக்குன்னா நரகம் வேணுமா இல்லையா? பாபம் இருக்குது, அது தீர்க்கறதுக்கு கடவுள் என்ன செஞ்சாகணும்? நரகத்தை படைக்கணும். புண்ணியம் நிறையா இருக்குது, அது தீர்க்கறதுக்கு சொர்க்கத்தை படைச்சாகணும். அப்போ எல்லா படைப்புக்கும் காரணம் விதை. ஒரு மரம் உருவாவதற்கு காரணம் விதை எப்படியோ அப்படி இந்த அனைத்து படைப்பிற்கும் காரணம் இந்த ஜீவர்களுடைய பாப புண்ணியம் என்ற 2 விதையின் மூலமாகத்தான். இந்த சரீரம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய பாப புண்ணியம். நீங்கள் அவங்க அம்மா அப்பா பாப புண்ணியம் அவங்க எல்லாம் சமஷ்டி. நம்மளுடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இன்னாருக்கு இவங்களுக்கு மகனாக பிறக்கணும், இவங்களுக்கு சகோதரனாக பிறக்கணும், இந்த அமெரிக்காவில் பிறக்கணும், இந்தியாவில் பிறக்கணும், இல்லை இந்த பஞ்சமா இருக்கே அந்த நாட்டுகளில் போய் பிறக்கணும். எல்லாம் எது? நம்மளுடைய பாப புண்ணியம் என்ற விதை தான். பகவான் படைத்ததும் நம்மளுடைய பாப புண்ணியத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த சிருஷ்டியவே படைக்கிறார். ஆகவே இந்த சம்சாரம் என்ற மரத்திற்கு விதை எதுன்னு சொன்னால் பாபமும் புண்ணியமுங்கிறார். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்?
யாரோ செஞ்ச பாவ புண்ணியம் எண்ணெயை போட்டு வாட்டி எடுக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அவங்க தாத்தா செஞ்ச பாவ புண்ணியம் அவன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அங்கே பிறக்க முடியும், இல்லாட்டி பிறக்க முடியாது. நம்மளுடைய பாவ புண்ணியம் இன்னாருக்கு மகனாக பிறக்கன்னு இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஒரு மரம் வளர்வதற்கு மூலம் எப்படி விதையோ அப்படி இந்த சிருஷ்டிக்கும் பாப புண்ணியம்தான் நம்மளுடைய பிறப்புக்கும் பாப புண்ணியம் என்ற விதை அப்படிங்கிறார். சரி, இந்த பாப புண்ணியங்கிற விதை முளைச்சி ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அதுக்கு நிறைய வேர் இருக்கணும். மரத்துக்கு நிறைய வேர் இருக்குது, சல்லி வேர், அந்த நிறைய வேர் இருந்தால் தான் அது என்ன அப்படியே நிலச்சி ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த சல்லி வேர் இருக்கணும். நிறைய வேர், நூற்றுக்கணக்கான வேர்கள். இந்த பிரபஞ்சம், இந்த பிறவி இதெல்லாம் தொடர்வதற்கு காரணம், நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் நூற்றுக்கணக்கான ஆசைகளாம். இந்த ஆசைகளை என்ன பண்ண சல்லி வேர், அதில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வேர்கள் இந்த சம்சார சக்கரம் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக, சம்சாரங்கிற மரம் வேரூன்றி நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு மரத்தையும் இந்த இதையும் சேர்த்து ஒப்பிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? மரங்கிறதுக்கு 2 விதை பாப புண்ணியம், பிறகு அதுக்கு அது நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? வேர்கள். அதெல்லாம் நூற்றுக்கணக்கான வேர்கள், ஆசைகள், நூற்றுக்கணக்கான ஆசைகள். பிறகு அதில் ஒரு பெரிய கிளை முதல்ல வருதான். மரம் வந்தவொடனே 3 கிளை, பெரிய கிளை வருதான். அந்த 3 கிளை எதுன்னு சொன்னால் நம்மளுக்கு 3 சரீரம் இருக்குது. என்ன சரீரம்? காரண சரீரம், சூக்ஷம சரீரம், ஸ்தூல சரீரம். சிருஷ்டிலையும் இருக்குது. பகவானும் காரண நிலை, சூக்ஷம நிலை, ஸ்தூல நிலைன்னு சொல்லி 3 முதல்ல பெரிய கிளை வருதான். பிறகு அதில் சின்ன கிளைகள்லாம் சொல்ல போகிறார். பெரிய கிளை எது, சின்ன கிளை எதெல்லாம் சொல்ல போகிறாரு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. முடிச்சுட்டு பிறகு கடைசியில் இறுதியாக எல்லா சாதனையும் வர்ணித்து சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். அடுத்த அத்தியாயத்தில் இந்த ஞானத்திற்கு விதையை இங்கே போட்டுறார். இந்த ஞான யோகத்தை விரிவாக கம்ச கீதைங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் வரப்போகுது. அடுத்த கிளாஸில் ஆரம்பத்தில் இன்னும் 2 ஸ்லோகம் இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகும். இன்றைக்கி வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.